ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில், அதாவது பூர்வீகம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. இந்த டயத்துல பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே அகலும். அது மட்டும் இல்லைங்க, ராகு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் விழுகின்றது. 7ஆம் இடத்துல பதிகிறதுனால இந்த நேரத்தில் உங்களுக்கு, அதாவது திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல தாராளமாக வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இந்த டயத்துல கரெக்டாக முடிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த வரக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்ல பெரிய புகழ்பெற்ற ஒரு குடும்பமாக இருக்கும். இது மாதிரியான ஒரு வரன் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, துர்க்கை அம்பாளுக்கு விளக்குகள் போடுங்க. கேது பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது பதிகிறதுனால இந்த நேரத்தில் உங்களுடைய மனசுல ஒரு வேலை பண்ணலாம்னு நீங்க நினைப்பீங்க. இல்ல இப்ப பண்ண வேணாம், அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தடைகளை உங்களுக்குள்ளேயே வந்துகிட்டே இருக்கும். அந்த தடைகளை தகர்த்தெறியுங்கள். தடைகளை தகர்த்தெறிய என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயக பெருமானுக்கு அதாவது எந்த கிழமையில, வெள்ளிக்கிழமைக்கு விநாயக பெருமானுக்கு நீங்க விளக்குகள் போடுங்க. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை வாங்கி கொடுங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். இதுமாரி பண்ணீங்கன்னா தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகும். இந்த டயத்தில் கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் உங்களுடைய மனசுல இருக்கும். அந்த கூட்டு தொழிலுக்கு மிகப்பெரிய வசதி படைத்த ஒரு நபர் மூலமாக கூட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க. தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா. வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன்.